வணக்கம் வணக்கம் மை டியர் 12th பசங்களா. என்னன்னா 2 நாளுக்கு முன்னாடியே அக்கௌண்ட்ஸ் போடுறேன், நீங்க ஏன்னா போடல அப்படின்னா பிஸ்னஸ் பசங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்கப்பா. அவங்களுக்கு கொஞ்சமாவது வீடியோ போடணும். அப்புறம் முன்னாடியே போட்டு வச்சிட்டோம்னா அவங்க யூஸ் பண்ண முடியாம போயிடும். அதனால தான் போடல. பட் இதை நான் ஆல்ரெடி ரீலில் போட்டிருக்கேன். பட் சில பேர் வந்து நீங்கள் அதை நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கௌண்ட்ஸில் இம்பார்ட்டண்ட்டான சம் மட்டும் இந்த வீடியோவில் வரும். ஓகேவா? தியரி தனி வீடியோவாக போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நசன்னு படிக்க வேண்டாம் அதுக்காக. ஓகே, இதில் 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, அது ப்ராப்ளம்ஸ் தனியாக, எக்ஸாம்பிள்ஸ் தனியாக, எல்லாத்தையும் அழகாக பிரித்து இருக்கும். ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எதனா வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லெசனோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்னு சொல்லி ஒரு 7-8 லெசன் எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் படித்தாலும் நீங்கள் ஆல்மோஸ்ட் பாஸ் ஆகிடலாம். இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் தான் இருக்கும். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் தொட்டிங்கன்னா பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகிடும். அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஓகேவா? உங்களுக்காக தான் எடுத்து ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணி வச்சாச்சு. பட் நீங்கள் யாருமே அதை பார்க்கல. இந்த டைம் அதை கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு 5 லெசன் ஓடுது. 2 மார்க் தனியாக இருக்குது, 3 மார்க் தனியாக இருக்குது, 5 மார்க் தனியாக இருக்குது. எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்களா? ரைட். அடுத்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். மேலே இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்மளோட லேர்னிங் ஆப், அதாவது ஆப். ஓகேங்களா? இதில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னா 10th முடித்தவங்க, 11th போகிறவங்க, 11th 12th போகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த அகாடமிக் இயருக்கான அட்மிஷன்ஸ் போடுறோம். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா எல்லாமே இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அது எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது, இது இல்லாமல் ஃபுல் புக்குமே லைனாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இது ஒரு டியூஷன். ஓகே, நிறைய வெளியில் பே பண்ணுற அமௌண்ட்டை விட இது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். எந்த அளவுக்கு கம்மி அப்படின்னா கடைசியில் சொல்கிறேன். அந்த ஆஃபர் இந்த வீடியோ பார்க்குறவங்க மட்டும்தான். அப்போ 12th முடிச்ச எங்களுக்கு எதுவுமே இல்லையானா அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் வேணும்னு நீங்கள் கேளுங்க. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கு எக்ஸல் சொல்லி தரலாம், அப்புறமா மைக்ரோசாஃப்டில் ப்ரெசன்டேஷன் சொல்லி தரலாம், அப்புறமா வந்து வேர்ட் சொல்லி தரலாம், மைக்ரோசாஃப்ட் பற்றி, ஓகேங்களா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லி தரலாம். இது எல்லாமே உங்களுக்கு காலேஜில் நீங்கள் போனால் யூஸ் ஆகும். வேலைக்கு போகிற இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த எக்ஸல். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா காலேஜுக்கு போகும்போதே கொஞ்சம் குவாலிஃபைடான ஆளாக போவீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது இல்லாமல் வேறு நல்லா கோர்ஸ் உங்களுக்கு எதனா வேணும், பைத்தான் ஜாவா மாதிரி கற்றுக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன்னா அப்படின்னா வி பிளான்ட். ஓகே, பட் நீங்கள் வேணுமா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறேன். ஏன்னா லீவை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதுக்காக அப்படியே கொச்செல்லாம் பிடுங்கி மேக்ஸிமம் ஒரு 1000-1500 அந்த மாதிரி தான் கோர்ஸ் வைப்போம். ஓகேங்களா? பட் அதுக்கு நான் செலவு பண்ணுற அமௌண்ட் அதிகம் தான். எனக்கு ப்ராஃபிட்டை விட லீவில் நிறைய பசங்க படிச்சுட்டாங்கன்னா எனக்கு நிறைய ஆட்கள் நீங்கள் ரெஃபர் பண்ண மாட்டீங்களா? அப்போது 10 பேர் வர வேண்டிய இடத்துல 100 பேர் வந்துட்டாங்கன்னா நான் அமௌண்ட் குறைச்சது எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். ஓகேவா? பட் நீங்கள் நிறைய பேர் படிப்பீங்கல்ல, அது சந்தோஷம் போகுது எனக்கு. ஓகே, என்ன கோர்ஸ்லாம் வேணும் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணி எப்படின்னா வச்சுறேன். எடுத்த உடனே வேண்டாம், ஒரு மே மந்தில் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஏப்ரல் பாதிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்ச நாள் நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுங்க எக்ஸாம் முடிச்சுட்டு. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி ஒரு 1 hour கிளாஸ் மாதிரி வச்சு, கிளாஸ்னால் படிக்கிற மாதிரிலாம் இருக்காது, டெஸ்ட்லாம் பெருசாக டெஸ்ட் மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு நாலேஜ். ஓகே, நீங்கள் வெளியில் போயிட்டு கற்றுக்குறீங்க, இப்போ எக்ஸலோ டேலியோ இந்த மாதிரி எதனா கற்றுக்குறீங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும்ல. அந்த அமௌண்ட்டோட 10% தான் நான் கேட்பேன். அதாவது அவங்க எப்படி 10,000 கேட்பாங்க. ஓகேங்களா? அதை நான் வெறும் 1000 1500 முடிக்க பார்க்குறேன். பட் அது என்னன்றது நீங்கள் தான் சொல்லணும். இது அடுத்த 5 லெசன். ஓகே, இதே ஒரு பக்காவா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தியரி கண்டிப்பாக போடுறப்பா. தியரி தனியாக போடுறதுக்கு காரணம் அப்படி படித்தாதான் ஈஸியாக இருக்கும். தியரியை மொத்தமாக சேர்ந்து ஒரே இதுவாக படித்தா ஈஸியாக இருக்கும். அதுக்காக இது மட்டும் இல்லாமல் இப்போ ஆப்பில் நீங்கள் நினைக்கிற எல்லாமே வரும். இது இல்லாமல் உங்களோட தம்பிங்க, தங்கச்சிங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஜூனியர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக ஓகே, நீங்கள் ரெஃபர் பண்ணுற இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ரெஃபர் பண்ணுற பசங்களுக்கு மட்டும், ஓகேவா, இந்த கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுற பசங்களுக்கு மட்டும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள நம்மளோட வீடியோஸ் வெறும் 4,999 கிடைக்க போகுது. ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். வேறு எதுவுமே வேணாம். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துல, எக்ஸாம் முடியட்டும், ப்ரெஷர் இல்லாமல் நம்ம அப்புறமா வந்து மற்றது எல்லாத்தையும் பண்ணுவோம். இப்போதைக்கு இதை ஃபார்ம் மட்டும் ஃபில்அப் பண்ணுங்கள். இது இல்லாமல் இந்த ஆஃபர் இந்த ஒரு குறிப்பிட்ட
பர்சன்ஸ்க்கு குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கும். இது ஒரு 2 டேஸ் இது வேலிடிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 டேஸ்க்குள்ள இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றவங்க மட்டும் தான் நோட் பண்ணி வச்சுட்டு மற்றதெல்லாம் ஃபார்மை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருவோம். அது இல்லாமல் இதில் ஒரு 100 பேர், அதிகபட்சம் ஒரு 500 பேருக்கு தான் ஆஃபர் தர முடியும் எங்களால். அதுக்கு மேலே பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வராது. ஃப்ரீயாக யாருக்கும் தர முடியாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. ஃப்ரீன்னு யாரும் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. யாரும் ஃப்ரீ கிடையாது. நீங்களும் ஃப்ரீயாக வேலை செய்யக்கூடாது. நானும் ஃப்ரீயாக வேலை செய்ய மாட்டேன். ஓகேவா? உங்களுக்கு ஃப்ரீயாக யாரா பண்ணுறாங்க அப்படின்னா அது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். பட் எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குது, எல்லாருமே சம்பாதிக்கணும். நீங்களும் படிக்கிறது வேலைக்கு போகிறதுக்காக மட்டுமே. யாருமே இப்போதைக்கு நீங்கள் யாருமே வந்து கை காசில் எடுத்து எல்லா காசையும் எடுத்து ஃப்ரீயாக இருக்குமே இப்போ எதுவும் பண்ணுறது இல்லை. நீங்களுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காசுக்காக திருப்பி கேட்பீங்க. எல்லாருமே பண்ணுறோம். உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் ஒர்க் தான் போகிறாங்க. ஸோ இதுதான் எல்லாரும் பண்ணுறாங்க. எனக்கும் ஃபேமிலி இருக்குது, நானும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லாரும் கார்பரேட்பா, எல்லாரும் பெரிய பெரிய கார்பரேட். நான் ஒரு ஆள் தான் நார்மல் ஒரு கிராமத்து அவுட்டர் சிட்டியில் இருக்கிற ஒரு ஆள். அங்கேருந்து வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க நம்பி இதில் குதிக்கிறேன். ரொம்ப பெரிய ரிஸ்க் தான் இருந்தாலும் என் தம்பி தங்கச்சிங்களுக்காகவும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எவ்வளவோ நான் இதை பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக வெல்வோம். உங்களுக்கு நீங்கள் என்ன கோர்ஸ்லாம் கேட்குறீங்களோ அதை எல்லாத்தையும் ரெடி பண்ண பார்க்குறேன். நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணால் போதும். இந்த 499ன்றது குறிப்பிட்ட ஆட்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுமே. அதுக்குள்ள கூகுள் ஃபார்ம் கீழே இருக்குது, அதில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ண மட்டும் போதும். நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மட்டும் அந்த ஆஃபர் பண்ணுவோம். ஓகே? ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தேரி கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேரி கண்டிப்பாக போட்டுடுறேன். எடுத்து வச்சுட்ருக்கோம். பட் நீங்கள் நிறைய கேட்டால் தான் நாங்கள் தனியாக பண்ண முடியும். அது வேலை கொஞ்சம் அதிகம். அதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே மற்ற லெசன்ஸ்லாம் இருக்குது, அதையுமே பார்த்துருங்க. ஓகே? டாட்டா பாய். கண்டிப்பாக போடுறேன். பிஎம் பசங்களுக்காக தான் லேட்டாக போடுறேன், வேறு எதுவும் இல்லை.